அரசியல் நிகழ்வுகள் நடைபெறும் போதெல்லாம் மதுரை நகரம் வணிக ரீதியில் புத்துயிர் பெறுகிறது. அந்த வரிசையில் தாவேக தலைவர் விஜயின் மாநாட்டால் மதுரையில் ஹோட்டல்கள், உணவகங்கள், அச்சகங்கள் மற்றும் பல்வேறு வணிகங்களில் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. நாளை மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் நகரின் முக்கிய பகுதிகளில் உள்ள ஹோட்டல்களில் அறைகளின் முன்பதிவு ஜெட் வேகத்தில் பூர்த்தியாகிவிட்டன. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ரசிகர்கள், அரசியல் ஆர்வலர்கள், தொண்டர்கள் வருகை தருவதால் மதுரையில் தங்குமிடத்தின் தேவை அதிகரித்து உள்ளது. இதனால் நடுத்தர, சின்ன அளவிலான விடுதிகளும் கூடுதல் வாடிக்கையாளர்களை ஈர்த்து வருகின்றன. அதேபோல் உணவகங்கள் மற்றும் ஹோட்டல் தொழில்கள் அதிக வரவேற்பை பெற்றுள்ளன. காலை, மதியம், இரவு உணவுக்கான ஆர்டர்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. குறிப்பாக மதுரையின் பாரம்பரிய உணவகங்களில் ரசிகர்கள் பெருமளவில் கூடுவதால் விற்பனை கணிசமாக அதிகரித்துள்ளதாக வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். இதே நேரத்தில் மாநாடு தொடர்பான போஸ்டர், பேனர், சுவரொட்டிகள் அச்சிடும் லித்தோ பிரிண்டிங் பிரிவுகள் கூடுதல் ஆர்டர்களால் மும்முரமாக செயல்படுகின்றன. மாநாட்டு விளம்பர பணிகளில் பங்கேற்கும் சிறு, பெரிய அச்சகங்களின் இயந்திரங்கள் முழு வேகத்தில் இயங்குகின்றன. விஜய் மாநாட்டை முன்னிட்டு நகரம் முழுவதும் வணிகச் சூழல் பரபரப்பாகி சிறு தொழில்கள் முதல் பெரிய ஹோட்டல் சங்கங்கள் வரை பொருளாதார வளர்ச்சி கண்டுள்ளதாக வணிகர்கள் உற்சாகம் தெரிவித்துள்ளனர். மொத்தத்தில் விஜய் மாநாடு மதுரைக்கு அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியிலும் பலம் சேர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது.